பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் ராசி பலன் நிகழ்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தசி திதி மறுநாள் விடிகாலை 4:59 வரை. அதன் பின்னர் அமாவாசை திதி. அனுசம் நட்சத்திரம் இரவு 8:07 வரை. அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம். குரு பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பண விஷயங்களில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் நீடிப்பதால் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. வெளி உணவுகளை, காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உயர்வு நிலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிதமாகவே இருக்கும். சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பவும் ஜாமீன் கையெழுத்துக்களை போடுவதை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். பிரபலங்கள் விஐபிக்களின் ஆதரவும் நட்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பழகுவதை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிப்பது நல்லதே நடக்கும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களின் மனம் அமைதி பெறும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள். உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் உங்களுக்கு நட்பும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும். லாபம் தரும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் வரவுக்கு மீறிய திடீர் செலவுகள் ஏற்படும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற நட்பு வட்டாரங்களை தவிர்த்தாலே கடன் வாங்காமல் தப்பிக்கலாம். காரிய அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழிலில் எதிரிகள் முளைப்பார்கள். போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தநிலை காணப்படும். எனவே எதிரிகளின் தொல்லை ஒழிக்க பிரத்யங்கரா தேவியை வணங்குவது நல்லது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும். யாரையும் யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டாம். அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அடுத்தவரிடம் உதவி கேட்பதில் தயக்கம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்த பகைமை உணர்வு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்படையும் நாளாகவும் லாபம் தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் உண்டாகும். புதிய வண்டி வாகன யோகம் உண்டு. பெரிய மனிதர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும் அமைந்துள்ளது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வாக்கு சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. சரக்குகள் அனைத்தும் விற்று. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஒருவித புரிதல் ஏற்படும். ரகசியங்களில் வெளியில் பகிர வேண்டாம். அதுவே ஆபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிரியமானவர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது. உங்களுடைய பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். வருங்கால சேமிப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களின் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, பண விஷயத்தில் நீங்கள் கராராக இருக்கவும்.
கூடா நட்பு கேடாய் முடியும். எனவே தேவையற்ற நட்பு வட்டாரங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனதிற்கு இதமான செய்தி ஒன்று தேடி வரும். உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி நட்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பெற்றோரின் ஆதரவு பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவினால் உயர்வு நிலை. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.